தீவகம் அரைக்கோட்ட பங்கு பீட பணியாளர்களுக்கான உருவாக்க பயிற்சி ஆவணி மாதம் 20-21 திகதிகளில் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட பீட பணியாளர் இணைப்பாளரும் எழுவைத்தீவு பங்கு தந்தையுமான தந்தை பொன்ராசா டினுசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பயிற்சியின் முதல் நாளில் ஊர்காவத்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வர் தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களின் பீட பணியாளர்கள் யார் எனும் தலைமையிலான கருத்துரையும் யாழ் திருமறை கலாமன்ற கலைஞர் திரு ஜெகன் கரன்சன் தலைமையில் விளையாட்டுகளுடன் குழு செயற்பாடுகளும் நடைபெற்றன. தொடர்ந்து மாலை கரப்பந்தாட்ட போட்டி, கடல் குளிப்பு என்பவற்றுடன் அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் தந்தை மனுவேட் பிள்ளை டேவிட் அவர்களின் பீட பணியாளர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்புகளான பக்தி, ஒழுக்கம், பொறுப்புணர்வு எனும் தலைப்பிலான கருத்துரை, கலை நிகழ்வுகள், தீப்பாசறை என்பன இடம்பெற்றன. தொடர்ந்து 21 திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் காலை யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் தந்தை நேசநாயகம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து கருத்துரைகள், மதிப்பீடு, உதவுமுறை பயிற்சி மற்றும் இறையழைத்தல் நிகழ்வும் நடைபெற்றன. தீவகம் அரைக்கோட்ட முதல்வர் தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பீட பணியாளர்களின் ஒழுக்கம் எனும் தலைப்பிலும், யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் தந்தை ஜோன் குருஸ் அவர்கள் மாற்றத்தை உருவாக்கும் நாளைய இளையோர்களாக இன்றைய நம்பிக்கை சின்னங்கள் நீங்களே எனும் தலைப்பிலும், கிளரேசியன் சபை தந்தை வரதன் அவர்கள் பீட பணியாளர்களும் அவர்களின் எதிர்காலமும் எனும் தலைப்பிலும், யாழ் மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய பணியாளர் செல்வி ஜூலியட் ஜோசப் அவர்கள் மாணவர்களும் சமூக தொடர்பாளர்களும் எனும் தலைப்பிலும் கருத்துரைகள் வழங்கியதுடன் மறை மாவட்ட திருவழிபாட்டு இயக்குனரும் கரம்பொன் பங்கு தந்தையுமான தந்தை தயாகரன் அவர்கள் உதவுமுறை பயிற்சியையும், யாழ் புனித மடத்தினர் சிறிய குறுமட இயக்குனர் தந்தை செல்வரட்னம் மற்றும் குறுமட மாணவர்கள் இறையழைத்தல் நிகழ்வையும் நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த 180 பீட பணியாளர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர்.